பொதுவாக உலகத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்தபோது அந்த அரபுலகத்தில் பெண்கள் அடிமையாக பார்க்கப்பட்டார்கள். இது ஏதோ அரபுலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட, குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண் குழந்தை பிறப்பதையே பீடையாக நினைத்தார்கள். கருவிலேயே சிசுவை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய அவலங்கள் எல்லாம் இருந்தது. இது அரபுலகத்திலும் இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ, அடிமைப்பட்டு கிடந்த பெண் சமூகத்தை உயர்த்தினார்கள். பெண்கள்தான் சொர்க்கத்தினுடைய முகவரி என்பதாக சொன்னார்கள். உங்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, உங்களில் சிறந்தவர் உங்களது மனைவியிடத்தில் சிறந்தவர் என்பதாக கூறி பெண்களின் அந்தஸ்தை உயர்த்தியவர்கள், பெண்களுக்காக குரல் தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.